உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கேவிக்குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி பெண் பலி. சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த மேல்மருச்சி துருவம் கிராமத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவரின் மகள் அஞ்சலி. இவர் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு வீட்டிலேயே இருந்துள்ளார். சிவலிங்கத்தின் கிராமம் காப்புக்காட்டை ஒட்டி உள்ளதால் அவ்வப்போது வனவிலங்குகள் கிராமத்திற்குள் வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று சுமார் 4 மணி அளவில் சிவலிங்கத்தின் மகள் அஞ்சலி வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த போது காப்புக்காட்டில் இருந்து வந்த சிறுத்தை அஞ்சலியை தாக்கி காப்புக்காட்டிற்குள் இழுத்துச் சென்றுள்ளது. அஞ்சலியின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்த உறவினர்கள் அஞ்சலியை சிறுத்தை கடித்து இழுத்துச் செல்வதைக் கண்டு கூச்சலிட்டு சிறுத்தையை விரட்ட முயற்சி செய்துள்ளனர். அப்போது பொதுமக்களை கண்ட அந்த சிறுத்தை அஞ்சலியை வீட்டின் அருகே உள்ள காப்புக்காட்டில் விட்டு தப்பி ஓடியது. உடனடியாக உறவினர்கள் அஞ்சலியை அருகே சென்று பார்த்தபொழுது கை கால்கள் பல இடங்களில் சிறுத்தை கடித்ததில் அஞ்சலி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது தெரியவந்தது. பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த குடியாத்தம் வனத்துறையினர் மற்றும் கேவிக்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கேவிக்குப்பம் வட்டாட்சியர் சந்தோஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமத்திற்குள் வந்து சிறுத்தை பெண்ணை தாக்கி உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், துருவம் கிராமத்தில் சிறுத்தை கடித்து பெண் பலியான சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இறந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினோம். மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும், சிறுத்தையை பிடிக்க மாவட்ட வன அலுவலர் மற்றும் வனத்துறை பணியாளர்களை கொண்டு கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். துருவம் என்ற கிராமத்தில் இன்று மதியம் 3 மணி அளவில் 24 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை சிறுத்தை காட்டு விலங்கு கடித்து அவங்க உயிரிழந்த ஒரு சோக சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது. இந்த அதனால இந்த கிராம மக்கள் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில் எங்களுக்கு சாலை வசதி, அதே போல எங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடணுங்கிறதையும் கேட்டிருக்காங்க. டிஎஃப்ஓ, எஸ்பி இவங்களோட இங்கே ஆய்வு செய்தோம். இங்கே உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை, இங்கே இருக்கிற சிறுத்தைகளை இப்போ பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான இன்ன பிற அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதாக. சோலார் சம்பந்தமா பரிசீலிக்க வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்கத்தில் இப்ப இதுக்கு ஒரு சிறப்பு திட்டம் வந்திருக்குது. இந்த சோலார் வேலி அமைக்கிறதுக்காக நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு அதுக்காகவும் நாங்க ப்ரொபோசல் அனுப்பி அரசு விரைவில் இதற்கான ஆணை பெற்று செய்து கொடுப்போம். சிறுத்தையை கண்காணிக்கும் பணி எப்போ தொடங்கப்படுங்க? இல்ல, இன்று காலையில முதல்ல நம்ம குடியாத்தம் ராமாலை கிராமத்துல காலையில ஒரு சிறுத்தை காலையில 5 மணி அளவுல கிராம பகுதியில பார்க்கப்பட்டதாக சொல்லுது. அதுவும் இந்த வீரச்செட்டிப்பள்ளி ஃபாரஸ்ட் உட்பட்ட பகுதி. இன்னைக்கு இப்போ மத்தியானம் 3 மணிக்கு இங்கே டிஎஃப்ஓ மற்றும் அவங்களுடைய வனத்துறையினர் முழு மூச்சோடு அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வன விலங்குகளை கண்காணித்து விரைவில் இந்த சிறுத்தைகளை பிடிப்பதற்கான பணியிலும் ஈடுபட்டு